காவல்துறை நம்முடைய தொண்டர்கள் மீது தேவையில்லாம லத்தி சார்ஜ் பண்ணி நம்முடைய தொண்டர்களை கலைத்தார். அதிலே கிட்டத்தட்ட 4-5 தொண்டர்கள் காயம்பட்டு இன்னைக்கு அரசு மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்காங்க. 14 தொண்டர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 19 தொண்டர்களுக்கு அடிபட்டு இருக்கு. ஒருவருக்கு பாத்தீங்கன்னா சிவியர் இன்ஜுரி, காதுல ரைட் இயர்ல பிளட். இன்னொருத்தருக்கு போன் பிராக்சர் இருக்கலான்னு ஒரு டவுட், எக்ஸ்ரே எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. ஒரு ஜனநாயகத்துல வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் பொழுது அதை காவல்துறை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக, கண்ணியமாக பேசி, ஒரு ஜனநாயகத்துல பேசி அதை சரி பண்ணிடுவாங்க. நேரடியா அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரை களத்துல குதிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனையை காவல்துறை உருவாக்கி விட்டார். அதனால் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் காவல்துறையை கண்டித்து அங்கேயே உட்கார்ந்து தர்ணா பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காவல்துறையே தவறு செய்தாலும் கூட காவல்துறை தவறு செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய கட்சி நாங்கள் அல்ல. இந்த காவல்துறையை நாம தான் தமிழ்நாட்டில் கூடிய ஒரு அரசியல் கட்சி அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், உயர் அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி வேண்டுமென்றே செய்யவில்லை, எனக்கு வேற வழி இல்லை, ஏதாவது தவறாக நீங்கள் எண்ணினீங்கன்னா அதுக்காக எங்க மன்னிப்பையும் கேட்டுக்கிறோம், அப்படி இஷ்யூ இல்லை, நாங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வரதான் முயற்சி எடுத்தோம், எல்லா கட்சி யாரு கூடியிருந்தார்களோ எல்லாரும் மீதும் வார்னிங் கொடுத்துட்டு தடியடி நடத்தணும். உண்மை நமக்கு தெரியும் வேறு. அதனால இன்னைக்கு நாங்க காவல்துறை அவர்களை இன்னும் நாங்க ஒரு வீதிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்த இன்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. எங்களுக்கு கோபம்தான். இது சரியான முறையிலே காவல்துறை அவர்கள் இதை கையாண்டிருக்க வேண்டும். எங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது. ஆனாலும் ஒரு காவல்துறையை நாங்களே கலங்கப்படுத்தி ரோட்ல உட்கார்ந்து அதை செய்ய வேண்டாம் என்று எண்ணி அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நாங்கள் அங்கே இருந்து கலைந்து சென்று சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கோம். இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சென்னையில நம்முடைய தேர்தல் ஆணையர் அலுவலகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்னையில் இருக்கிறார். அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சீஃப் எலக்டரல் ஆபீசர், சிஇஓ, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. இன்னொன்று, யாரெல்லாம் நம்முடைய மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ தொண்டர்கள், அவர்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ஆனால் இதை சட்டப்பூர்வமாக நாங்கள் அணுகிக் கொள்கின்றோம். ஆனா ஒரு வீதிக்கு போராடி அதை செய்ய வேண்டாம் என்று எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டோம். அண்ணே, நாங்க சீஃப் எலக்டரல் ஆபீசர்கிட்ட புகார் கொடுப்பது, நீலகிரி மாவட்ட காவல்துறை அந்த இடத்துல யார் தடியடி நடத்துறான்னு எல்லாத்துக்குமே தெரியும். மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் நடத்துறாங்க. அவர் மேலதான் புகார் கொடுக்கிறோம். அதே ராஜா சார், இட் இஸ் டு சேவ் நீலகிரி ஃப்ரம் மிஸ்டர் ராஜா. தமிழ்ல சொல்லணும்னா, ராஜாவோடு சண்டை போடுவதற்காக அண்ணன் முருகன் அவர்கள் இங்க வரல, நீலகிரி மக்களை அண்ணன் ராஜாவிடமிருந்து காப்பாற்றுவதற்காக முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக அதை அண்ணன் முருகன் அவர்கள் செய்து காட்டுவார்கள். காரணம், கடந்த 1 வருட காலம் அவருடைய உழைப்பை பார்த்திருக்கீங்க. ஒரு மத்திய மந்திரியாக குறிப்பாக 3 துறையை வைத்துக் கொண்டு அவர் பட்ட பாடி எனக்கு தாங்க நான் தெரியும். காஷ்மீர், அந்தமான், நார்த் ஈஸ்ட், பாண்டிச்சேரியினுடைய இன்சார்ஜ், அந்தமான் நிக்கோபாரினுடைய எம்பி தேர்தலுக்கு இன்சார்ஜ். அதனால பம்பரம் போன்னு சொல்லிட்டு கொண்டு அதுல ஊட்டிக்கும் வாரத்துக்கு 2 நாள் டைம் கொடுத்தாங்க. காரணம், நீலகிரியை பொறுத்தவரை கட்சி அவருக்கு முதலே பொறுப்பு கொடுக்கும். நீலகிரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க தீர்க்கணும். உதாரணத்துக்கு டீ பிரச்சனை, டீக்கு இருக்கக்கூடிய விலை உங்களுக்கு தெரியும். அதற்கு முருகன் அவர்கள், அண்ணன் அவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் பியூஷ் கோயல் கிட்ட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இங்க இருக்கிற ஊட்டி தேயிலையை அமுலே வாங்குற மாதிரி இந்தியாவில புதுசா பாருங்க. எனது ஒரு வருஷம் இந்த பஞ்சாயத்து நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் அமுலையே சொல்லி ஒரு டீ டிவிஷன் ஆரம்பிக்க வைப்போம், நீலகிரி டீ டிவிஷன். அதுக்கு போய் அமுல் எம்டியை பார்த்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அமுல்ல இருந்து ஒரு டீம் இங்க இருக்கக்கூடிய தேயிலை எல்லாம் ஆய்வு நடத்தும். ஐயா, அமுலுக்கு இங்க தேயிலை போயிருச்சுன்னா நேரடியா அமுலுக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தேயிலை தோட்டம் யாரு வச்சிருக்காங்களோ நேரடி சம்பந்தம், நேரடியா வாங்கிக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரேட் உயர்ந்து. அதற்காக பல முயற்சிகள், எண்ணற்ற முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக ஊட்டியை பொறுத்தவரை நிறைய பிரச்சனை, மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்.